மதுரை மேலூர் சட்டமன்ற தேர்தலில் நடைபெற்ற மாபெரும் முறைகேடு. வாக்கு எண்ணிக்கையை நிறுத்தி மறு தேர்தல் நடத்த கோரி சுயேட்சை வேட்பாளர் முருகன் மாவட்ட ஆட்சியரிடம் மனு. மதுரை மேலூர் சட்டமன்ற தேர்தலில் நடைபெற்ற பெரும் முறைகேடினால் வாக்கு எண்ணிக்கையை நிறுத்தி மறு தேர்தல் நடத்த கோரி சுயேட்சை வேட்பாளர் முருகன் மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளார். தொடர்ந்து வேட்பாளர் முருகன் பேசியதாவது: மதுரை பெரியார் ஒரு போக விவசாயிகளின் ஆதரவுடன் 188 மேலூர் தொகுதி சட்டமன்ற தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக கம்ப்யூட்டர் சின்னத்தில் போட்டியிட்டு மக்கள் ஆதரவுடன் வெற்றி பெறும் நிலையில் இருந்த போது கடந்த ஏப்ரல் 20 முதல் 22 தேதி வரை மாற்று கட்சியினர் ஒட்டுக்கு ரூபாய் 1000 முதல் 3000 ரூபாய் வரை தொகுதி முழுவதும் உள்ள வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்து தேர்தல் விதி முறைகளை மீறி செயல்பட்டுள்ளனர். மேலும் குறிப்பிட்ட அந்த நாட்களில் தேர்தல் அதிகாரிகள் ஆளும் கட்சியினருக்கு ஆதரவாக செயல்பட்டுள்ளனர். எனவே மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உரிய விசாரணை செய்து தேர்தலை ரத்து செய்து மறு தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு சிபாரிசு செய்யும்படி கேட்டுக்கொள்வதுடன் இது சம்பந்தமாக சிபிஐ விசாரணை கோரி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளதாகவும் கூறியுள்ளார். மேலூர் சட்டமன்ற தொகுதியில் முல்லை பெரியார் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் ஆதரவுடன் மேலூர் மக்கள் முன்னேற்ற இயக்கம்னு ஒரு இயக்கம் ஆரம்பித்து அது சம்மந்தம் அதில் எம்எல்ஏ பதவிக்கு போட்டிட்டேன். தேர்தலுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே மாவட்ட ஆட்சியரையும் தேர்தல் அதிகாரியும் பார்த்து பணம் நிறையா கொடுக்க போகிறாங்க, தடுங்க அப்படின்னு சொல்லி மனு ஓரளவு சொன்னேன். அவங்க வந்து ஏதாவது அத்தாட்சி கேட்டாங்க. அத்தாட்சி கொடுக்குறது எங்கள் வேலையில், நீங்கள் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தா இந்த 20ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் ஒரு ஓட்டுக்கு 2 கட்சியும், அதாவது அதிமுகவில் போட்டியிடுற வேட்பாளர் பெரிய பிள்ளைன்ற செல்வமும் காங்கிரஸ் கட்சியில் போட்டியிடுற விஸ்வநாதன் அவர்களும் 2 பேரும் ஓட்டுக்கு 1000 முதல் 3000 வரை வாரி இறைச்சிட்டாங்க. எல்லா மக்களுக்கும் ஓட்டுக்கு பணம் கொடுத்துட்டாங்க. வாகன தணிக்கையே நடக்கலை. அந்த 2-3 நாளைக்கு தேர்தல் நடத்துகிற அதிகாரிகளும் அவங்களுக்கு உடனே இறந்துருக்காங்க. ஆளுங்கட்சிக்கு சாதமாக இருந்திருக்காங்க. அதனால் நாங்கள் வெற்றி வாய்ப்பில் நாங்கள் இருந்தோம். இப்போ எங்களுக்கு இந்த பணத்தை கொடுத்ததுனால பாமர மக்களுக்கு ஒன்றும் தெரியாது. இந்த காசு எதுக்கு கொடுக்குறாங்க என்னான்னு ஏமாற்றி எங்கள் சின்னத்தை மாற்றி உங்கள் சின்னத்தை கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க விவசாயிகள் சாப்பாடுறவங்களாம் மாற்றிட்டாங்க. அதனால தான் இப்போ பெட்டிஷன் கொடுக்க வந்திருக்கோம். எங்களுக்கு உச்சநீதிமன்றத்தில் போய் சிபிஐ விசாரணை கோர போகிறோம். அதுக்கு முன்னாடி தேர்தல் அதிகாரி அவங்க நிவாரணம் பண்ணுறாங்கன்னு அவங்கள்ட்ட பெட்டிஷன் கொடுக்க போகிறோம். எங்கள் தேர்தலை விசாரணை பண்ணி முறைகேடு நடந்திருந்தால் வாக்கு எண்ணிக்கை நிறுத்தி தேர்தலை ரத்து பண்ணி மறு தேர்தல் நடத்தணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இப்போ யார்கிட்ட கொடுத்தீங்க, என்ன சார் சொன்னாங்க? இப்போ வந்து மாவட்ட ஆட்சியருங்க இல்லைன்ட்டாங்க. அதனால் பிஏ எலெக்ஷன், அதாவது தேர்தல் பிஏ அவங்கள்ட்ட கொடுத்துருக்கோம். அவர் நான் ஆர்வக்கு அனுப்பி நடவடிக்கை சொல்லியிருக்காங்க. எனக்கு அவங்க மேலே நம்பிக்கை இல்லை. சரி பார்ப்போம், ஒரு நாள் பொறுத்து வந்து பார்ப்போம். இல்லாட்டி நாங்கள் அடுத்த வாரத்தில் மேல் நடவடிக்கை எடுப்போம். மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை இருக்குல்ல, அடுத்த கட்டம் என்ன பண்ண போகிறீங்க? அடுத்த கட்டம் சென்னைக்கு டெல்லியில் போய் எலெக்ஷன் கமிஷனை பார்த்து நிவாரணம் கோர போகிறோம். உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணை கேட்க போகிறோம். எதுக்கு எடுத்தாலும் எங்கிட்ட அத்தாட்சி கேட்குறாங்க. ஒரு திருடன் வந்து திருடும்போது யார் திருடன்னு அத்தாட்சி பண்ணிட்டா போலீஸில் கொடுக்குறாங்க. அவங்கள்ட்ட விவோ இருக்காங்க, ஆர்ஐ இருக்காங்க. தொகுதி முழுக்க அவங்கள வந்து விசாரணை பண்ணி இந்த ஊரில் இவ்வளோ கொடுத்துருக்கான்னு ரிப்போர்ட் வாங்கி செய்யலாம். நாங்கள் விவசாயிகள் போராட்டம் பண்ணால் மட்டும் விவோ எழுதி கொடுத்துறாரு. இங்கே இந்த 10 விவசாயிகள் கூட்டினாங்க, யார் கூட்டினாங்கன்ட்டு ஒரு பணத்தை கொடுத்து ஜனநாயகத்தை கேள்வி குத்தாக்குறாங்க. அதுக்கு மட்டும் நாங்கள் அத்தாட்சி கொடுக்கன்றாங்க. அது யாரும் பிடிக்க வேண்டிய வேலை யாரும். முருகன், வேட்பாளர், மேலூர் மக்கள் முன்னேற்ற இயக்கம். ஓகே.